மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். மாதத்தின் இறுதி பகுதியில் பாக்கிய ஸ்தானத்தில் போய் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 2 பேருமே வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல மாதம். வேலையிலையும் கஷ்டப்படுறேன், தொழிலையும் கஷ்டப்படுறேன், அது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, நான் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரியாக துலாம் ராசிக்கார சகோதரிகள் அவர்களுடைய புலம்பல்கள் எல்லாமே நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மாதம் உண்டுங்க. சாதகமான கோச்சார அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 8ல் சுக்கிரன் ஆட்சி, 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி என்கின்ற அமைப்பு. இப்போ நடந்திருக்கிற செவ்வாய் பயிற்சி சாதகமான பயிற்சி, அதுக்கப்புறம் நடக்க போகிற குரு பயிற்சி அட்டகாசமான பயிற்சி. ஒரு 2 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை. குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாகவே காசு பணம் கையில் இருக்க முடியல. தைரியம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை வரப்போகிறது. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி நீச்சத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதியே மாறுறார். 11ஆம் தேதி அவரோடு 7ஆம் அதிபதியும் ஆட்சியாகி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். மாதத்தின் இறுதி பகுதியில் பாக்கிய ஸ்தானத்தில் போய் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 2 பேருமே வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. ஆக பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி சொன்னாலும் சரி துளாராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல மாதம். வேலையிலையும் கஷ்டப்படுறேன், தொழிலையும் கஷ்டப்படுறேன், அது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, நான் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு அக்கறையின்றி இருக்கக்கூடிய, அல்லது மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி அப்படின்ற மாதிரி வீட்டிலையும் வேலை செய்கிறேன், ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறேன், மாமியார் கொடுமை வேறு, புருஷன் வேறு என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, பிள்ளையோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்ற மாதிரியாக துலாம் ராசிக்கார சகோதரிகள் அவர்களுடைய புலம்பல்கள் எல்லாமே நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மாதம் உண்டுங்க. கணவர் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது, மாமனார் மாமியார்கிட்ட பேரெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகள் கூட ஓரளவிற்கு உங்கள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது துலாம் ராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இதை விட முக்கியமாக சாதகமான கோச்சார அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 8ல் சுக்கிரன் ஆட்சி, 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி என்கின்ற அமைப்பு மனைவி, நண்பர்கள், காதலர்கள், கணவர் போன்றவர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்களோடு இணக்கமாக போகக்கூடிய சூழல்கள், சிலருக்கு புதிய காதலர்கள் வரக்கூடிய அமைப்புகள், காதலர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், அதற்கான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அந்தஸ்து கௌரவம் இருக்கும். 4 பேர் கூடுகின்ற இடத்துல நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெர்ஃப்யூம்லாம் பொதுவாக துளாராசிக்காரர்கள் கலா ரசிகர்களாக இருப்பீர்கள். பெர்ஃப்யூம் அடிச்சுக்குவீங்க, அயன் பண்ணாத சட்டெல்லாம் போட மாட்டீங்க. ஒரு சுடிதார் போடுறதெல்லாம் பெண்கள் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக அப்படியே வெளியில் போகும்போது ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான். இவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள், கையில் வருமானம், காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு, வேலை போனாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தொழில் செய்யணுன்ற ஆர்வம் பலிக்கக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டுட்டு கூட தொழில் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாங்க. சமீப காலத்தில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆகவே வயதிற்கு ஏற்றாற் போல வேலை செய்பவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லா வயதினருக்கும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 11ஆம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சியை அடைவது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை.
அதை விட முக்கியம், இந்த மே மாத கடைசியில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார் குரு பயிற்சினால். இப்போ நடந்திருக்கிற செவ்வாய் பயிற்சி சாதகமான பயிற்சி, அதுக்கப்புறம் நடக்க போகிற குரு பயிற்சி அட்டகாசமான பயிற்சி. ஒரு 2 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை. குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாகவே காசு பணம் கையில் இருக்க முடியல, எல்லாத்துலேயும் தடங்களாக இருந்தது. அலைச்சல் அலைச்சல் அலைச்சல், ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், மத்தியானம் சாப்பாடை கூட சாப்பிட முடியாத நிலைமைன்ட்டு பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆனீங்க இல்லையா? இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து தீரும். தைரியம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை வரப்போகிறது. கடன் தொல்லைகள், அதை விட முக்கியமாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், குழந்தைகளுக்கு தொழில் வச்சு கொடுத்தேன் நல்லா இல்லை, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நல்லா இல்லை, அல்லது புள்ள காசெல்லாம் காலி பண்ணிட்டு வந்து நிற்கிது, புள்ள சில இதில் அடிக்ஷனாக இருக்கிறது, இந்த மாதிரி பிள்ளைகளால் கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலேயே பிள்ளைகள் தொல்லைகள் இல்லை என்கின்ற மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ராசியை சுபர் பார்க்கிறார் அப்படின்னாலே பெரிய அளவில் அப்படியே ஒரு இது வரும். சுக்கிரன் பார்த்து கொண்டிருப்பது நல்ல அமைப்பு. கூட்டாளிகள் உதவுவார்கள், நண்பர்கள் உதவுவார்கள். அடவாங்க சார், நீங்கள் வேறு கொடுத்த காசை அவன் திருப்பி கொடுக்க மாட்டேன்றான், அவனை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன் போய் உதவுவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியாக பணம் திரும்ப வரக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் அனுசரணைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, பெண்கள் மட்டும் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அவங்க போடக்கூடிய அந்த இது ஆடை, காதில் கழுத்தில் போடக்கூடிய பொருட்களை, ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டங்களை தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க மற்றும் டெக்ஸ்டைல்ஸு சம்மந்தப்பட்டவர்கள், ட்ராவல்ஸு சம்மந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் ஒரு இனிய வருமானம் உள்ள அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. இன்னொரு கூடுதல் அமைப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலை செய்பவர்கள், டெலிவரி பாய்ஸ், ஸ்விக்கி இதெல்லாம் டெலிவரி பண்ணக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க, அடிக்கடி எப்போதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், செங்கல் சம்பந்தப்பட்ட, கட்டிடம் சம்பந்தப்பட்ட, ஆற்று மணல் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றம் உண்டுங்க. மீடியாவில் ஃபேமஸ் ஆனவனும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, விஷுவல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் வரும். இது வரைக்குமே சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் பணம் விட்டுட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதிலிருந்து ஒரு பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாதம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.